உங்க வீட்டு கோழிக்கு வெள்ளை கழிச்சலா? மருந்தெல்லாம் வேஸ்ட். இதுதான் பெஸ்ட். வருடமானாலும் வராது. காலநிலை மாற்றம் அதிகரிக்கும் இந்த நாட்களில் பண்ணைகளில் வீடுகளில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு நோய் தொற்று பரவும் அபாயமும் அதிகரிக்கிறது. குறிப்பாக சில நேரங்களில் கோழிகளின் உடலில் வெள்ளை திரவம் சுரந்து வெள்ளை கழிச்சல் பிரச்சினை உருவாகும். இது உடல்நலக் குறைவின் அறிகுறியாகவும் கோழிகள் முழுவதுக்கும் நோய் பரவக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. இதை சரி செய்ய உடனே மருந்து தேடி அலையாமல் வீட்டிலேயே செய்யக்கூடிய பாதுகாப்பான இயற்கை முறையும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்காக குப்பைமேனி, வேப்பிலை, கீழாநெல்லி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, மிளகு, ஜீரகம், இஞ்சி, மஞ்சள் ஆகியவற்றை சிறிதளவு எடுத்து நன்கு அரைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் காலை, மதியம், மாலை என தினமும் 3 வேளைகளில் இந்த கலவைகளை சிறிய உருண்டையாக செய்து கோழிகளுக்கு உணவுடன் கலந்து கொடுக்கலாம். வெறும் 3 நாட்கள் தொடர்ந்து கொடுத்தாலே உடலில் ஏற்பட்டிருந்த வெள்ளை கழிச்சல் பிரச்சினை குறைந்து கோழிகள் மீண்டும் சுறுசுறுப்புடன் இயங்கத் தொடங்கும். மேலும் இந்த முறையை பயன்படுத்துவதால் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சினை மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து தாக்கக்கூடிய தொற்றுக்களையும் தடுக்க முடியும். உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கோழிகள் ஆரோக்கியமாக வளர உதவும். இயற்கை மருந்து என்பதால் எந்தவிதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் பண்ணைக்கு பொருளாதார இழப்பை தடுக்கவும் இந்த சாதாரணமான முயற்சி உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளை கிழிச்சல் வந்தா நம்ம பண்ணைய மொத்தமா அழிக்கக்கூடிய ஒரு உயிர்கொல்லி நோய். வந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலத்துல மருந்து இருக்கான்னு கேட்டா இல்ல, ஆனா கை மருத்துவத்துல இருக்கு. துளசி, வேப்பலை, குப்பமேனி, கீழாநெல்லி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, மிளகு, சீரகம், இஞ்சி, மஞ்சள் இது எல்லாத்தையுமே மையா அரைச்சி எடுத்துக்கிட்டு காலையில, மதியானம், சாயங்காலம் 3 வேளையும் தண்ணீர் தொட்டு சிறு உருண்டைகளா கோழிகளுக்கு கொடுக்கலாம். 3 நாள் தொடர்ந்து கொடுக்கும் பட்சத்திலேயே 80% மேலான கோழி தானா மேய்ச்சலுக்கு போகும். இந்த வீடியோல இருக்கிற மாதிரி வந்த கோழிங்களை பராமரிக்கிற அதே நேரத்துல நோய் பரவாத கோழிங்களுக்கு வெதுவெதுப்பான சாதத்துல இதே கலவையை கலந்து காலை மாலைன்னு 2 வேளையும் கொடுக்கலாம். இது மேற்கொண்டு நோய் பரவாம தடுக்கும். இந்த முறையில நோயை எதிர்கொள்ளும் பட்சத்துல இந்த கோழிகளோ இதோட சந்ததிகளுக்கோ மீண்டும் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இதே நோய் வந்தா தன்னோட நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டே எளிதா இதுல இருந்து தப்பி பிழைக்கும். வெள்ளை கிழிச்சல் வந்தா நம்ம பண்ணைய மொத்தமா அழிக்கக்கூடிய ஒரு உயிர்கொல்லி நோய். வந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலத்துல மருந்து இருக்கான்னு கேட்டா இல்ல, ஆனா கை மருத்துவத்துல இருக்கு. துளசி, வேப்பலை, குப்பமேனி, கீழாநெல்லி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, மிளகு, சீரகம், இஞ்சி, மஞ்சள் இது எல்லாத்தையுமே மையா அரைச்சி எடுத்துக்கிட்டு காலையில, மதியானம், சாயங்காலம் 3 வேளையும் தண்ணீர் தொட்டு சிறு உருண்டைகளா கோழிகளுக்கு கொடுக்கலாம். 3 நாள் தொடர்ந்து கொடுக்கும் பட்சத்திலேயே 80% மேலான கோழி தானா மேய்ச்சலுக்கு போகும். இந்த வீடியோல இருக்கிற மாதிரி வந்த கோழிங்களை பராமரிக்கிற அதே நேரத்துல நோய் பரவாத கோழிங்களுக்கு வெதுவெதுப்பான சாதத்துல இதே கலவையை கலந்து காலை மாலைன்னு 2 வேளையும் கொடுக்கலாம். இது மேற்கொண்டு நோய் பரவாம தடுக்கும். இந்த முறையில நோயை எதிர்கொள்ளும் பட்சத்துல இந்த கோழிகளோ இதோட சந்ததிகளுக்கோ மீண்டும் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இதே நோய் வந்தா தன்னோட நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டே எளிதா இதுல இருந்து தப்பி பிழைக்கும்.